இறக்க வந்த அதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. ஆமாம், அதுக்கு இந்த காவல்துறையுடைய இந்த செயல்பாடுகள் குறித்து காவல்துறை மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் பொதுவாக பாலியல் சீண்டல் என்பது இருக்கவே செய்கிறது. அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக அவர்களை கைது செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுபோன்ற பாலியல் சீண்டல் தொல்லைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். அமெரிக்க அதிபர் இந்திய படங்களுக்கு 100% வரி விதிச்சிருக்காரு. இது நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லை அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? இப்போ அரசு தான் இதில் பதில் சொல்லணும், உரிய நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்ய வேண்டும். நம்முடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை பேணி வருகிறார். ஆனால் இந்தியாவுக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார். வரி விதிப்பு போன்ற தாக்குதல்களை. அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையிலே அனுமதிப்பதில்லை. வருகிற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற அமெரிக்க நடவடிக்கைகளை கட்டாயம் எழுப்புவோம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். எண்ணூரில் 9 பேர் மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. அது வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. எப்படி பார்க்குறீங்க? அது அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆணையிட வேண்டும். முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உயிரிழந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், வட மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும், இனிமேல் இதுபோன்ற விபத்துகள் நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை மாவட்டங்களில் நடக்காத ஒரு விஷயம் கரூரில் நடக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே போல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம செய்தித்தாள்லாம் பார்க்குறோம், கரண்ட் போச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள் அதிகமாக ஏற்படுதுன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு குறைபாடும் நிறையா இருந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மற்ற மாவட்டங்களில் நடக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா? அது தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களில் இவர் பேரணி நடத்தும்போது, பரப்புரை மேற்கொள்ளும்போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா, திமுக ஆட்சியில் இருந்ததா? இந்த ஒப்பீடே தவறானது. மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது. மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால், இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார்? ஆட்களை ஏவினாரா? கல்லெறிந்தாரா? வன்முறையை தூண்டினாரா? அதனால் போலீஸ் லத்திச்சார்ஜ் நடந்து, துப்பாக்கிச்சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா? இதுதான் அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து. அது ஸ்டாம்பீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள். கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறாங்க.
ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 4 பேர் அல்லது 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனால் 10 பேர் 15 பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க. 10 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி. நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அதை போய் மறைச்சி அதில் ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி போடுவதும், இது மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். அரசியல் அனுபவமற்றவர்களாக அப்படின்னு நான் சொல்ல வரல. விஜயை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது. இப்போ அவருக்கு உடனடியாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? இவராக இப்படி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கருத்துருவாக்கம் செய்கிறாங்க. இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும். கடைசி கேள்வி சார். இப்போ முக்கியமான கேள்வி இப்போ தற்போது இந்த கூட்டங்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் வரது மிகவும் ஒரு சர்ச்சையாகிட்டு இருக்கு. எடப்பாடியோட கூட்டமாக இருக்கட்டும், இப்போ நடிகை விஜயோட கூட்டம், இதெல்லாம் என்னங்க இது? ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும்? ஆம்புலன்ஸ் எங்கள் கூட்டத்திலே பல முறை வந்திருக்கு. நாங்கள் நிறைய காட்டவா சான்ஸ்? இது எக்ஸாம்பிள் காட்டவா? எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் வழியை ஒதுக்கி கொடுத்து அதை ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும். ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் இல்லாமல் தான் போவோம். ஒரு இடத்துலேருந்து ஆள் இல்லாமல் போவோம். பிக்கப் பண்ண பிறகு தான் ஆளோடு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலேருந்து அப்போ பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க. பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோடு போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி. இது என்ன? இது ரொம்ப இந்த அரசியல் நாகரிகமான அரசியல் இல்லை. ஆம்புலன்ஸ் வரலைன்னா ஆம்புலன்ஸ் வரல அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய பிஎஸ்ஓ என்ன சொல்கிறாருன்னா, மயக்கம் போட்டு விடுறாங்க, அவர் தயவுசெய்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்றாங்க. இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது. அதுக்கு முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சுது.